நான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களோட 4th ப்ராஜெக்ட் இது. ரேகை, மதில், செருப்புகள் ஜாகிரதைக்கு அப்புறம் 4வது ப்ராஜெக்ட். ஸோ இப்படி ஒரு எசன்ஸ் இருக்குது. கிரிக்கெட்டை பற்றி ஒரு பண்ணணும் போது யோசிக்காமல் எங்களோட டீம் அப் பண்ணார். தேங்க்யூ சார். நீங்கள் ஃப்ரேம்லேயும் உங்களோட எஃபர்ட் நிறைய தெரியுது, உங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய தெரியுது. தேங்க்ஸ் அலாட். ஸோ கிரிக்கெட் பற்றி ஒரு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஜியில் இப்போ ஸ்ட்ராட்டஜியாகவே லைஃப்பில் வேர்ல்டில் வந்து என்ன நம்ம ரிலேட்டபிள் திங்ஸ் இருக்கோ, நம்ம மக்கள் எதெல்லாம் ரிலேட்டபுளாக ஒரு ஒரு கிரிக்கெட் சீசன் வந்தால் அதில் வந்து ஃபேன்ஸுக்கு என்ன ரிலேட்டபிள் இருக்குது, சொசைட்டியில் வேறு வேறு விஷயங்கள் என்ன ரிலேட்டபிள் இருக்குது, அந்த டாபிக்ஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு கதைகள் பண்ணுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நாங்கள் இருக்கோம். அதுவும் நம்ம தமிழ் சொசைட்டிக்கு என்னென்ன தீம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதுக்கான கதைகள் தான் தேடிட்டு இருக்கோம். அதில் இந்த கிரிக்கெட் பற்றி பண்ணணும் போது கார்த்திக் தான் ஃபர்ஸ்ட் எங்கள் மைண்டில் வந்தார். ஸோ கார்த்திக் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் நரேட்டர் நான் நினைக்கிறேன். ஹி ஹாஸ் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். கார்த்திக் எப்படி பழக்கம்னா 2 வருஷம் முன்னாடி ஒரு 2 hours எங்களை எங்கேஜாக ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். பேர் நான் சொல்ல, ஏன்னா ரொம்ப ரொம்ப அவருக்குள்ள வச்சிருக்காரு அந்த பேர், யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு, வேற ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா. ஸோ அந்த கதையை கேட்டதுக்கு அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அந்த அந்த பிளே பண்ணவரால் கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட்டில் எங்கேஜிங்காக ஒரு பிளே கொடுத்துட முடியுன்றதுனால கார்த்திக் வி ரோட் அண்ட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க கார்த்திக். தேங்க்யூ. இட் வாஸ் ஷார்ட் பீரியட். நாங்கள் இது ஜான் ஃபெப்ல தான் பேச ஆரம்பித்தோம். அங்கேருந்து ரிலீஸில் வந்து இன் 4 months இஸ் டெலிவர் த ப்ராடக்ட். தேங்க்யூ கார்த்திக். அண்ட் இதுக்கு காஸ்டிங் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே 20-year-olds காலேஜ் முடிக்காம அந்த ஏஜ் குரூப்பில் ஒருத்தர் என்னெல்லாம் ஒரு ஒரு எப்படிலாம் ஒருத்தரை ஃபாலோ பண்ணக்கூடாதோ அப்படி ஃபாலோ பண்ணுற 4 பேர், ரொம்ப கிரேசியாக ஒரு லிமிட் இல்லாமல் என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு 4 பேர்னும் போது அதுக்கு யங்ஸ்டர்ஸாகவும் தேவைப்பட்டுச்சு. அவங்க பண்ணுறது வந்து சில்லியாகவும் இருக்கணும், ஆனால் இட்ஸ் நாட் கோ ஓவர் போர்ட் அப்படின்னும் போது இது ரொம்ப ட்ரிக்கியான காஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ தான் வி டிட் அ லாட் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் வி எண்டட் அப் அட் ஆல் தீஸ் 4 பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ். வைபவ், ஷக்கில்னு வருது, வைபவ், ஜகபர், வெங்கட் அண்ட் லாவண்யா. ஸோ அவங்க வெரி கோஆபரேட்டிவ். எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இருந்தாலும் எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க இந்த வெரி ஷார்ட் பீரியட். ஆக்சுவலாக என்டையர் டீம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லாமே எங்களோட டைம் லைனுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. வெரி ஹாப்பி. சம்பத்ராம் சாரும் வந்து 3 days ஒரு போர்ஷன் நாங்கள் ஃபுல் த்ராட்டில் போனோம். ரொம்ப கோஆபரேட்டிவ் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட்ஸ் வெரி கோஆபரேட்டிவ் டீம். ரொம்ப ராஜ்குமார் அண்ட் அவினாஷ் 2 பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டில். ராஜ்குமார் எங்களோட அகெயின் 4th ப்ராஜெக்ட். அவருமே விஷுவல்ஸ் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் தேவ் கிவன் அஸ் வெரி குட் விஷுவல்ஸ்னு சொல்லலாம். கிரிக்கெட் போர்ஷன் ஆகட்டும், பப் போர்ஷன் ஆகட்டும், இல்லை ஊர் போர்ஷனில் அவினாஷ் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் டெக்னிக்கல் டீம். மெயினாக மியூசிக் பரத் தான் நிறைய எலிவேஷன் சொல்லலாம் அந்த ப்ராஜெக்டில். பெட்டிங் சீக்வன்சஸ் ஒரு இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா பெட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா தட்ஸ் அ வேர்ல்ட் தட் வி டோன்ட் நோ, பெருசாக நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கான வேர்ல்டு எப்படி நடக்கும்னு ஒரு சின்ன இதுக்கப்புறம் தான் பண்ணோம் அந்த வேர்ல்டு. ஆனால் ஈஸியாக ஒரே இடத்துல ஸ்டேஜ் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வேலைக்கு போயிடலாம். அதை வந்து பரத் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணாருன்னு சொல்லணும். தேங்க்யூ பரத், தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண பவித்ரன். வெரி டிஃபிகல்ட் டு ஒரு ஃப்ளேவர் மாறிட்டே இருக்கிற ஒரு கதை, வேற வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கிற ஒரு கதை, அதை கரெக்டாக தொகுத்து கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு இதுவாக இருந்தார். அண்ட் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்ட் டைரக்டர்னு சொல்லணும். இப்படி ரெடியாக எல்லாமே எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் மேட்சே ஆகாது. ஸோ வெரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் டீம், வெரி குட் டீம். அண்ட் ஷார்ட் பீரியடில் எங்கள் விஷனுக்கு யூ டெலிவர்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். ஸோ யா, ஸோ ஐ டேக் இட் ஓவர் டு அதர்ஸ். தேங்க்யூ. மேடையில் இருக்கிற மம்மட்டி ஆன் ஸ்டார்ஸ் குழுவினர் அனைவருக்கும், மேடையில் முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கம். ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு திரைப்படத்தோட கதையை சொல்லி ஓகே பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு வெப் சீரிஸை, அதுவும் ஒரு ஓடிடி சேனல்ல, ஜி5 மாதிரி ஒரு யூடியூப் ஓடிடி சேனலுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணி அதை டைரக்ட் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்னா ஒரே ஒரு ஆள்கிட்ட நம்ம கதையை சொல்லி ஒரு டைரக்டர் ஓகே பண்றாரு. ஆனா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கதை சொல்லி ஓகே பண்றதுன்றது ஒரு 10 பேர்ல இருந்து ஒரு 20 பேர் வரைக்கும் கதையை சொல்லி ஓகே பண்ணோம். அதெல்லாம் கடந்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திக் சாருக்கு. உண்மையிலே வந்து நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸ் ஜிக்காக பண்ணியிருக்கேன்.
பப் கோவா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல. இது என்னோட செகண்டு. நான் அப்பப்போ யோசிக்க வந்தது, படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் வெப் சீரிஸ் மட்டும் நம்மளை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்பப்போ நான் நினைப்பேன். பட் இந்த வெப் சீரிஸ்ல கார்த்திக் சார் ரொம்ப ஸ்டபனா எனக்காக இருந்து இவர் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்படி ஒரு கேரக்டர் நான் என்னோட ஃபிலிம் கேரியரில் பண்ணதே இல்லை. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்து என்னைய வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல கொஞ்சம் சரியா பண்ணலைன்னா கூட கிட்ட வந்து யார் காதலையும் விடாம என் காதலை மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஸோ நான் இந்த வெப் சீரிஸ்ல ஏதோ கொஞ்சம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கார்த்திக் சார் தான். ஏன் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கதை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த கதையை தெரிஞ்சிருக்கு. இந்த கதையில வர ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு காஸ்டியூமர் ஆகட்டும், ஒரு மேக்கப் மேன் ஆகட்டும், இதுல ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கதை முழுக்க தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்டில் ஷூட் பண்ண போனேன் ஒரு நாள். அப்போ அந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் சொல்றாரு, இல்ல இந்த ஷாட்ல இந்த காஸ்டியூம் இல்ல, இந்த இது வச்சு எடுக்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. மேக்கப் பண்ண கேட்டா அவரு கரெக்டா அந்த கண்டினியூட்டி அப்புறம் அந்த இதெல்லாம் சொல்றாரு. ஸோ இப்படி இந்த கதையை வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஏன்னா அப்பதான் இந்த ஒரு டீமா ஒர்க் பண்ணி இதை வந்து ஒரு ஒரு வெற்றி படமா வெற்றி சீரீஸா ஆக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் அது பண்றாங்க. ஸோ ஒரே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் சொல்லி ஓகே பண்ணி பண்ற படத்தை விட இத்தனை பேருடைய சஜஷன்ல ஒரு வெப் சீரிஸ் பண்றாங்கன்னா நிச்சயமா அது ஒரு வெற்றி படமா வெற்றி ஒரு சீரீஸா இருக்கும் நான் நம்புறேன். அந்த வகையில இதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ்ல நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறதுல. கஜபத் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. 5 நாள் பண்ணேன். 5 நாளுமே நைட் ஷூட்டிங்கு. ஒரு நாள் வந்து 18 hours கண்டினியூஸா பண்ணோம். அப்போ கூட களைப்பே தெரியல. ஏன்னா 5 பேருமே யங்ஸ்டர்ஸ், 4 பேருமே யங்ஸ்டர்ஸ். அவங்களோட சேர்ந்து நானும் வந்து ஒரு யங்ஸ்டரா ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து இந்த பசங்க 4 பேரும் வந்து என்னைய வந்து ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டாங்க. எங்கேயுமே நான் வந்து தொய்வாகாம இருந்தேன், தூக்கம் வராம டயர்ட் ஆகாம இருந்தேன்னா அதுக்கு காரணமே இந்த 4 பேர் தான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்தூசியாசமா கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சில காட்சிகளை என்னையே வந்து இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், அந்த டான்ஸ் எல்லாம் ஆனா பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இவங்க தான். எனக்கு பொதுவாக வந்து டான்ஸ் ஆடி பழக்கம் இல்லை. பட் இவங்க வந்து நம்மளை அழகா என்கரேஜ் பண்ணி நான் நல்லா பண்ணணும் இல்லையோ ஆனால் என்கரேஜ் பண்ணி ஆட வச்சாங்க. உண்மையிலே ஷியாம் சாருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு நாள் வந்து டயட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கூட எப்போ தான் எடுக்க போறாங்க படம்னா சரி ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இது லொக்கேஷன் வேற ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் டேட் எல்லாமே இருக்கும்போது ஷியாம் சார் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே டைரக்ட் பண்ணாரு. ஸோ அப்படி வந்து இந்த டீமா ஒர்க் பண்ணி தான் இந்த வெப் சீரிஸை வந்து இந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸலண்ட் மியூசிக் சார், தேங்க்யூ சார். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த க்ரூவில், மேனேஜர் முருகன் சார், தருண் சார் எல்லாருமே வந்து நைட்டு விடிய விடிய இந்த ஷூட்டிங் முடியறதுக்கும் கூடவே இருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்துக்கிட்டு தேவையானதை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணாங்க. ஸோ இது ஒரு டீமோட எஃபெக்ட். இந்த மொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ப்ரொடியூசர் சார், ஆல் தி பெஸ்ட் சார். தொடர்ந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆசை வந்திருக்கு. மீண்டும் ஒரு வாய்ப்பு தாங்க, நிச்சயமாக பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஷோ. நீங்க நினைச்சா எந்த சீரீஸ் வேணா எவ்வளோ ஹிட் வேணா ஆகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்தப்போ எனக்கு அருண் கிட்ட இருந்து கால் வந்துச்சு, ஏடி. நான் ஏதாவது கேட்டா, மேம் நீங்க வாங்க ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ் வாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னாரு. எனக்கு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, கார்த்திக் சார் எனக்கு டைரக்ட் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அவ்வளோ அழகா சொன்னாரு. ஒரு டைரக்டர் இவ்வளோ அழகா ஸ்கிரிப்ட் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு கேட்ட உடனே நான் பண்றேன், நான் மட்டும்தான் சார் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தாரு. சாரு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கும் நம்ம சிட்டி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கிறது எல்லாத்தோட ட்ரீம் இல்லை. எனக்கும் அப்படிதான். திருப்பூர்ல இருக்கும்போது சென்னை வரணும், இது எல்லாமே ட்ரீம் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து மாடலிங் அண்ட் ஆக்டிங்காக வீட்டை எதிர்த்துட்டு வந்தேன். சாரு வந்து அவங்க
அவங்க லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ எனக்கு நிறைய விஷயம் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் நான் தான் கண்டிப்பாக பண்ணணும்னு நிஜமாலுமே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு கௌஷிக் சார் கூப்பிட்டாரு ஜீல இருந்து. லாவண்யா வெல்கம் ஜி அகைன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டீம் பொறுத்த வரைக்கும் நான் எல்லார பத்தியுமே சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஏடிஸ் வந்துட்டு எங்க எல்லாரையுமே லைக் யங் டீம், ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, ஏடிஸ் டைரக்டர் எல்லாமே த வெரி யங். ரொம்ப ப்ரோ அந்த மாதிரி தான். யாரும் வந்துட்டு மேம் அப்படிலாம் இல்லை, ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஈவன் காஸ்டியூம் டிசைனர்ல இருந்து எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஜெகபரன் வெங்கட் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமாலுமே ட்ரிப் போன ஒரு ஃபீல் தான். நான் ஸ்கூல் காலேஜ்ல எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் மாடலிங் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃப்ல கிடைச்சாங்க. அவங்க கூட இருக்கும்போது நான் எந்த ஒரு கம்ஃபர்ட்ல இருப்பனோ அந்த மாதிரி தான் நான் மொத்தம் ஷூட் பண்ண. அவங்க 3 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், இன்க்ளூடிங் டைரக்டர். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னா அது எப்பவுமே இந்த ப்ராஜெக்ட் தான். அண்ட் கம்மிங் டு த ப்ரொடக்ஷன், சார் தேங்க்யூ ஸோ மச். எங்கள் எல்லாரையும் நம்பி நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஷாம் சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்சோ சம்பத் சார் எவ்வளோ ஜாலியாக ஷூட் பண்ணாரு. எனக்கு வந்துட்டு நைட் ஷூட்னா எனக்கு பயங்கிறத விட எனக்கு அவ்வளோ செட் ஆகாது நைட் ஷூட். ஆனால் இந்த டீமில் நான் அவ்வளோ ஜாலியாக நைட் ஷூட் பண்ணேன். காரணம் எல்லாரும் நீங்கள் மட்டும்தான். அண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் டப்பிங் பண்ணாதனால நான் பார்க்கல, இன்னைக்கு தான் உங்களோட சேர்ந்து தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் மேனேஜர்ஸ் சூப்பராக கோஆர்டினேட் பண்ணீங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் மீடியாகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் சீரீஸை சப்போர்ட் பண்ண வந்த ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. என் பேர் வைபவ் முருகேசன். மம்மட்டி ஆன் ஸ்டார் சீரீஸில் எம்எஸ் சின்னான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லோன்ற படத்தில் லீடாக நடிச்சிருந்தேன். இப்போ நான் லீடாக நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க 2வது ப்ராஜெக்ட் இது. எல்லோவுக்கு நீங்கள் எல்லாரும் படத்தை பற்றியும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. அதுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் மம்மட்டி ஆன் ஸ்டார்ஸ். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் சவீர் சுதாகர். ரொம்ப கைண்ட் அண்ட் ரொம்ப ஜென்டில் ஸ்வீட் பர்சன். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுள். எங்களை அவர் தம்பி மாதிரி தான் பார்த்தாரு. ஒரு எக்ஸலண்ட்டான ரைட்டர் அவர். ப்ரோ, நீங்கள் எழுதி வச்சிருக்க எல்லா கதைகளும் அதோட வெளிச்சத்தை பார்க்கும். வாழ்த்துக்கள். அவர் முதல்ல எனக்கு கதை சொல்லும் போது அந்த பிளாட்லேயே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு 4 பசங்க ஊர்லேருந்து கிளம்பி அவங்க ஃபேவரட் பிளேயரோட லாஸ்ட் மேட்ச்சை பார்க்க சென்னைக்கு வராங்கன்ற பிளாட்லேயே எக்ஸைட் ஆச்சு. அப்புறம் ஃபுல் கதை கேட்கும் போது பயங்கர எனர்ஜெட்டிக் வைப்ரண்டான ஒரு ஸ்டோரி. ஸோ சோல்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் த ரோல் ப்ரோ. அண்ட் சின்னாவை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை கோஸ்டார்ஸ், முதல்ல வெங்கட் அண்ட் ஜெகவர் பயங்கர ஸ்பான்டேனியஸான ஆக்டர்ஸ் 2 பேரும். ஒரு சீன் சொன்னாங்கன்னா டக்குன்னு கவுண்டர்ஸ் வரும். அதை நான் செம்மையாக அட்மையர் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேருந்து பார்க்க. வெங்கட் சொன்ன மாதிரி அவர் ஒரு அமேசிங் லிரிசிஸ்ட். நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இந்த சீரீஸில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் ஜெகவர் கிட்ட ஒரு ஸ்லாப் ஸ்டிக், ஒரு ஃபிசிக்கல் ஹியூமர் ஸ்டைல் ஒன்று இருக்குது. அதை செம்மையாக அட்மையர் பண்ணேன். 2 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் லாவண்யா ஜீல இதுக்கு முன்னாடி அவங்க ப்ராஜெக்ட் பண்ணதால அவங்கள நாங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லுவோம். செட்டில் செம்ம டைட்டாக போயிட்டு இருந்தாலும், ஷூட் போயிட்டு இருந்தாலும் வீட்டிலேருந்து எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு தனி மனசு வேணும். ரொம்ப நன்றி. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் 3 பேர்கிட்ட மெயினாக நான் கற்றுக்கிட்டது இன்ஸ்டாகிராமை இன்னும் பெட்டராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார், சம்பத்ராம் சார், விவேக் பிரசன்னா சார், சரத் ரவி அண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். நிறைய பேசியிருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஒர்க் பண்ண ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் பயங்கரமாக செரிஷ் பண்ணுவேன். அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ், சாய் ப்ரோ, சரோ ப்ரோ, சுனில் கார்த்திக், சத்யா சார், பிரதீப் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபர் ராஜ் ப்ரோ, அப்புறம் பவித்ரன் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் பரத், காஸ்டியூமர் கோச்சாய், கலை ப்ரோ அண்ட் மீனா ஏடிஸ், அருண், நவீன், விக்ரம், ரிஷ்வந்த், தேவா, வெங்கட், அப்புறம் இபி, முருகன்ஜி, நந்தகுமார்ஜி, ப்ரொடியூசர் மேனேஜர்ஸ் நந்தகுமார்ஜி, தருண்ஜி, ராஜேஷ், எல்லாருமே டே அண்ட் நைட் இந்த படத்தில் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சிங்காரவேலன் சார், எஸ்எஸ் குரூப்,
தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பயங்கர வெர்ஸ்டைலாக இருக்குது. ஐ ஹோப் யூ கண்டினியூ இட். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஜி எக்ஸிக்யூட்டிவ் ஷாம் ப்ரோ அண்ட் மதிவானன் ப்ரோ, இவங்க 2 பேருமே இந்த சீரீஸில் ஒரு ஏடிஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க, டயர்லெஸ்ஸாக டே அண்ட் நைட். தேர் ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் தெம்செல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைடன்ஸ் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட். அண்ட் ஃபைனலி ஜி டீம், தேங்க்யூ ஃபார் சீயிங் மீ. என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை, ஒரு செம்ம எனர்ஜெட்டிக்கான ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. நான் இங்கே இருக்க முக்கியமான காரணம் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். இந்த சீரீஸில் என்னோட ஒரு ஃபேவரட் டைலாக் வரும், இந்த சென்னை நமக்கு ஒரு வழியை காட்டும், நம்புவோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சென்னை பர்சனலாக எனக்கு நிறைய வழியை காட்டியிருக்கு. இப்போ இங்கே இருக்கேன். இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பண்ணுவேன். கடவுளுக்கு நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் வருஷம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது ஃபஸ்ட்டு மெயின் கலைச்செல்வன். இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தார். நான் அவர்கிட்ட வேற ஒரு கதை சொல்லும்போது, அவர் ஷாம் சார் சொன்ன மாதிரி வேற ஒரு கிரிக்கெட் கதை சொல்லும்போது கலைச்செல்வன் இருந்தார். ஸோ அவர் இதை ஷாம் சார் கேட்கும்போது என்னை ரெஃபர் பண்ணார். அதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ப்ராஜெக்டில் ரைட்டராக, ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ரைட்டர்ஸ் ரூமில் இருந்தேன். ஸோ இது வரும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கம்மி டைம்லைன் சொன்னாங்க. ஸோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு 50-50 இருந்தேன். பட் ஒரு விஷயம் என்ன பண்ண சொல்லிச்சு, அந்த ஒரு விஷயம் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் என் லைஃப்ல இருந்து, எனக்கு கிரிக்கெட்டராக வந்து தான் ட்ரீமு. ஸோ அது பண்ண முடியாமல் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் சினிமான்றது வந்துச்சு. ஸோ கிரிக்கெட் என் லைஃப் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு மாதிரி ஒரு பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே எனக்கு கிரிக்கெட் நல்லா விளையாடுனால அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அங்கே எனக்கு ஒரு ஜம்ப் கிடச்சிது. ஸோ அகைன் எனக்கு கிரிக்கெட் எல்லா இடத்துலையுமே நான் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஸோ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நம்ம ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அது நமக்கு திரும்ப ஒன்று பண்ணுன்றது நான் நம்புவேன் எப்பயுமே. ஸோ அது கிரிக்கெட் எனக்கு பண்ணிச்சு. அதனால தான் இதில் கம்மி லைன். நான் வந்து பெருசாக ஏடியெல்லாம் ஒர்க் பண்ணல. ஸோ ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். 2 வருஷமாக கதைகள் மட்டுமே சொல்லியிருக்கேன், 2-3 வருஷமாக. ஸோ வெறும் பெருசாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஷாம் சார் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லி இதுக்குள்ளே பண்ணோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அவர் என்னை நம்பினார். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சாரும் சிங்கா சாரும் அந்த மீட்டிங்கில் இருந்தார். அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அவரும் என் மேலே அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இது இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த இடம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு. சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இறங்கி பண்ணது தான் அந்த ப்ராஜெக்ட். ஸோ என் டீம் செட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டாக பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவினாஷ் ஒரு 7 days இதில் ஷூட் பண்ணார். ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே இது என் கூட இருந்தார். அதுக்கப்புறம் ராஜ் ப்ரோ வந்தார். ஸோ சினிமாட்டோகிராஃபர், இந்த டிஓபி இந்த கதையில் ஃபுல்லாக அவர் தான் பண்ணார். ஸோ அவர் சீனியர். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, நிறைய பண்ணவர். அவர் நம்ம இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் ஒரு நாள் கூட அவர் அந்த மாதிரி என்கிட்ட ட்ரீட் பண்ணதே இல்லை. அண்டு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு சேனல் எப்படி இதுவாகும், இந்த டைமில் எப்படி முடிக்கணும், இது பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது எனக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து இந்த என்டையர் இது வந்து நான் ஒரு குருகுலம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இங்கே வந்து தான் கற்றுக்கணும். டைரக்ஷன் தெரியும் நினச்சி உள்ளே வந்தோம். பட் டைரக்ஷன் இவ்வளோ இருக்குன்றது எனக்கு இந்த ப்ராஜெக்டில் தான் தெரிஞ்சுது. அண்ட் அதை எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக ஷாம் சார், ரைட்டிங்லேருந்து டைலாக்ஸ்லேருந்து எனக்கு நிறைய விதத்தில் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரம் பண்ணணும் போது ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தேவை. ஸோ அதை அவர் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கில் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்துச்சு. ஸோ நம்ம நிறைய வேலை செய்கிறோம், நம்ம நைட் ஃபுல்லாக தூங்காமல் முடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுமாரி ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, மதி சார். அவர் தூங்குனாரா இல்லையான்னு தெரியல, லாஸ்ட் 1 week அப்படியே தான் இருந்தார். அவர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணுற பீப்புளை நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் இப்படிலாம் வேலை செய்வாங்களா அப்படின்ற இது இருந்துச்சு. அண்ட் தென் கேஸ்டிங்காக நான் யோசிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் அந்த 3 பேர் இந்த கதைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்தது வெங்கட் தான். ஸோ அவர் வெட்டி பையன் வெங்கட் பாலமல்லி இருந்தார். ஸோ அவர் பார்க்கும்போது எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ வெங்கட்டை பார்க்கும்போது அதில் ஜெகபர் ஒரு வீடியோ பார்த்தேன். இவரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு அப்படின்ட்டு அப்படி ஜெகபர் வந்தார். இன்ஃபேக்ட் வெங்கட் கிட்ட தான் ஜெகபர் நம்பரே வாங்கி இது பண்ணேன். அண்ட் இங்கே 2 பேர் ஒரு வரைக்கும் எங்களுக்கு இதுவாகிடுச்சு. பட் சின்ன மட்டும் செட் ஆகாமே இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஆடிஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணீங்க. பட் டைம் இஷ்யூ, உங்கள் டேட் இஷ்யூவால் அது பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த கேரக்டர் மட்டும் மாறிட்டே இருந்துச்சு. பட் வைபவ் வந்து அதை எனக்கு இருக்கிற எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டார். வைபவ் வரும்போது எனக்கு செட்டில் கொஞ்சம் இந்த இப்போ டே நைட் ஷூட் பண்ணுறோம், மொட்டை வெயிலில் ஷூட் பண்ணுறோம். அண்ட் எனக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிச்சதுனால கிரிக்கெட்டில் மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா இதுவாக இருக்கும்னு பயந்துட்டே இருந்தேன். வைபவ் சூப்பராக அந்த கிரிக்கெட் ஆடினார். இவங்க 3 பேர் செட்டில் இருக்கும்போது நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். ஏன்னா அந்த ஃபன் இருந்துகிட்டே இருக்கும்.
ஸோ இந்த காஸ்டிங்கில் எனக்கு பெரிய இது. அண்ட் இவங்களை தாண்டி இப்போது பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருக்காங்க. மொட்டராஜன் சார் நடிச்சிருக்காரு, வேவ் பிரசன்னா சார் நடிச்சிருக்காரு, சரத் ரவி சார் நடிச்சிருக்காரு. ஸோ சில சூழ்நிலைலாம் அவங்களால எனக்கு வர முடியல. ஸோ இவங்க 3 பேர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்து தந்தேன். இன்ஃபேக்ட் அவங்க 3 பேருமே தான் ரொம்ப கூலஸ்ட். மொட்டராஜன் சார்லாம் சான்ஸே இல்லை. கிரவுண்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், டைம் இல்லை, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணால் அப்படியே கழட்டி அப்படியே மாட்டிட்டு அப்படியே வந்துட்டாரு. உண்மையிலே அவர் கூட ஒர்க் பண்ணி எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துலையும் அவர் கூட ஒர்க் பண்ண ஆசை. அந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவா இந்த மொட்டராஜன் சார் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு பிம்பம் வச்சிருப்போம், சீனியர் தான் அப்படி இருப்பாங்க, கேரவன்ல போய் தான் பண்ணுவாங்க, அப்படி யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படிதான். அண்ட் சம்பத்ராம் சார் வந்து பண்ணது 4 நாளுமே நைட் ஷூட்டு. ஸோ அந்த கேரக்டரே அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு, ஏன்னா அவருமே அது மாதிரி பண்ணதில்லை அந்த பெட்டிங் வேர்ல்டு அப்படின்றது. ஸோ நான் வந்து இப்போதான் புதுசாக ஒருத்தன் வந்து சொல்கிறேன். அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தீனாலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறது ஓ இப்படியா சார் அப்படியா சார் அவர் குழந்தைத்தனமாக அவர் கேட்டுப்பாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது. ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்றது இங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது. அண்டு லாவண்யா, சாரு, நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த கேரக்டர் இந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணு அப்படின்றது. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய ஆடிஷன் வச்சுட்டு இருந்தோம், நிறைய செட் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் அவங்க கதை சொல்லும் போது அவங்க கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எனக்கு அது ரொம்ப ஈஸியாச்சு. ஓகே, இந்த கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக வந்துடும் அப்படின்ற இது எனக்கு அப்பயே முடிவு பண்ணேன். ஸோ இந்த 4 பேர் எனக்கு வந்து கேஸ்டிங்காக என்னோட வேலையை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு டபுள் டேக் போகிறது, இந்த டேக் ஆர்டிஸ்டால எனக்கு எதுவும் வரல. அதே மாதிரி கேமராமேன் டிபார்ட்மெண்ட் டீமும் அவங்க ஏடிஸ் எதுவுமே அவங்களால டிலே வரல. மற்ற நேச்சராக இந்த பிரச்சனை வர்றது தான். இதனால முக்கியமாக மெயினாக நான் சொல்லணும்னா, இந்த சென்னை போர்ஷன் ஒரு 17 days இந்த ஷூட் பண்ணுறதுக்கு மெயின் முடிச்சுன்னா அதுக்கு ராஜ்குமார் ப்ரோ தான் காரணம். அவ்வளோ ஸ்பீடாக பண்ணாரு. நல்லா ஷாக், எப்படி இந்த மனுஷன் எப்படி டக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ப்ரோ, இது பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாரு. அவங்க டீமும் வேற லெவல். அண்டு இப்போ நான் டைரக்ட் பண்ணுறேன், என் பேர் வந்துடும், டைரக்டர் அப்படின்ற பேர் வந்துடும், அதுக்கு நான் எவ்வளோ வேணா உழைக்கலாம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து சம்பளமும் ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க ஒரு இல்லை ஒர்க் பண்ணுறது எனக்கு ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்ரம் ரைட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என் கூட இருந்தால். இன்றைக்கி அவன் உடம்பு சரியில்லை, அவனால் வர முடியல. ஸோ தேங்க்யூ விக்ரம். அண்ட் ரிஷ்வந்த், அவனும் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணான். அப்புறம் வீரா, கணேஷ் அண்ட் தேவா. ஸோ இவங்க எல்லாருமே உங்களோட எஃபர்ட்னால தான் இது இந்த அளவுக்கு முடிஞ்சது. அண்ட் கோ டைரக்டர்ஸ் சிவா ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் அருண் தான் வந்து ஆடிஷன் ஃபுல்லாக வந்து எடுத்தான். எனக்கு கேஸ்டிங்கில் வந்து எனக்கு அவன் வேலை கொடுத்துட்டா அவன் கரெக்டாக எடுத்துருவான் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட அவன்கிட்ட நான் வந்து டபுள் இதுவே பண்ணல. ஸோ அருண் கிட்ட கொடுத்தா நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தான். தேங்க்யூ அருண். அண்ட் இன்னொருத்தர் இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக சொல்லணும், நவீன் ராஜ்குமார். நீங்கள் பெட்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெட்டிங்கோட டீட்டெயிலிங் எல்லாமே அவர் சொன்னது தான். ஸோ அவரோட டீட்டெயிலிங் அவர் எங்கேயோ லைவாக பார்த்தது. ஸோ எல்லாமே அவருக்கு கொடுத்த இன்புட் தான். ரைட்டிங்கில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி இன் பப் போர்ஷன். அண்ட் அதை விட எனக்கு ஷூட்டில் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கரா படத்தில் ஒர்க் பண்ணார். ஸோ அவரோட லேக்கம் அவர் வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சாரி. ஸோ தேங்க்யூ ப்ரோ, உண்மையிலேயே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னொருத்தர் வெங்கட், நான் வேறு ப்ராஜெக்டில் ரைட்டிங்கில் இருக்கும்போது அதில் அவரை மீட் பண்ணேன். ரொம்ப லேட்டாக போஸ்டரில் தான் கூப்பிட்டேன். நான் நைட்டு தூங்காத விட அதிகமாக தூங்கி சிஜி ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் கரெக்டாக வந்ததுன்னா அது வெங்கட் தான் காரணம். ரொம்ப தேங்க்யூ வெங்கட், இந்த எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது. அண்டு காஸ்டியூம் டிசைனர் கோச்சாய் ப்ரோ, ரொம்ப லேட்டாக தான் அவங்ககிட்டே சொன்னேன். அதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு, நன்றி. அண்ட் ஆர்ட் ரைட்டர், நீங்கள் அவர் பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான் என்கிட்டையும் பேசுவார், பேசவே மாட்டார். எனக்கு ஒரு கட்டத்தில் நான் அவினாஷ் தான் அவரை ரெஃபர் பண்ணார். ப்ரோ அவர் பண்ணிடுவாரா, எனக்கு எதுவுமே பேச மாட்டாரு ப்ரோ அப்படின்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனால் ஒர்க்கு பேசிச்சு, அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஆர்ட்டில் எங்கேயுமே இது வரைக்கும் உண்மையிலே ஒரு இடத்துல கூட ஆர்ட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அண்ட் ரைட்டர்ஸ் இல்லை, 3 ரைட்டர்ஸ் இருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி கலைச்செல்வன் அண்ட் வினு கார்த்திகேயன், நவீன் ராஜ்குமார். இவங்க எல்லாமே இந்த ஷார்ட் டைமில் நான் எழுதுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஷாம் சாரோட கைடன்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இதை எப்படி இன்னும் ப்ரிசைஸாக பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியாது ஃபார்மேட்டில் ஒரு எபிசோடில் எது ஆடியன்ஸ்க்கு இது பண்ணணும், எப்படி அந்த எண்டு பண்ணணுன்றது எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ நான் எழுதின கதைகள் எல்லாமே ஃபிலிம்க்கு எழுதின ஸ்கிரிப்ட்ஸ் தான். நான் ஒரு 3 ஸ்கிரிப்ட் பிச் பண்ணி எல்லாமே ஃபிலிம் பேட்டர்னுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். நான் இதை ஃபிலிமாக தான் பார்க்குறேன், பட் அவங்களுக்கு தெரியும் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ் எது, ஸோ எங்கே நம்ம ஏற்றணும் எங்கே இறக்கணுன்றது எனக்கு ஒரு பயங்கர ஒரு நாலேஜை எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு அதான் நான் திரும்ப சொல்கிற மாதிரி அது ஒரு குருகுலமாக தான் நான் பார்த்தேன். அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் கடைசி 10 நாள் அவங்க தூங்கியிருக்க மாட்டாங்க,
அப்படிதான் ஒர்க் பண்ணாங்க. மெயினாக நான் ஒருத்தருக்கு ரொம்ப தேங்க் பண்ணும், விஎஃப்எக்ஸ் ஹெட் ரோஜர். உண்மையிலே 5 நாள் தூங்காமல் இவ்வளோ ஷார்ட்ஸ், கிட்டத்தட்ட அவ்வளோ ஷார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லா சைடும் ப்ரெஷர் பண்ணோம், அவரை எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் பண்ணோம். ஆனாலும் அவர் எதையுமே அவர் முகத்தில் என்றைக்குமே இதை காட்டாமல் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரோஜர் அண்ட் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சவுண்ட் இன்ஜினியர் ராபர்ட் ப்ரோ, இந்த 1 மந்த் அவரும் அதே தான். அவங்க பாட்டு டப்பிங் பண்ணி நேற்று வரைக்கும் டப்பிங் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அவர் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருந்தாரு. ராபர்ட் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் டீமுக்கும் நன்றி. நீங்கள் பண்ணதுனால தான் இது இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் எடிட்டர் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு சாம் ஆர்டிஎக்ஸ். அவர் வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ நான் அவர் தான் பண்ணணும்னு ரொம்ப இதுவாக இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பண்ண முடியல, வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தார். ஸோ நான் இந்த கொஞ்சம் டைமில் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்போது பிரகதீஷ் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு டிஓபி. ஸோ அவர் தான் ரெஃபர் பண்ணார். ப்ரோ நீங்கள் தைரியமாக போங்க, பவித்ரன் தைரியமாக போங்க. எனக்கு யாருன்னே தெரியாது பவித்ரன். அவரே 2 இதுதான் பார்த்தேன். அந்த பார்த்துட்டு தான் பவித்ரன் கூப்பிட்டேன். அவரும் ப்ரோ எனக்கு டைம் இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் நடக்க எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பவித்ரன் ப்ரோ இவ்வளோ சிக்கலான ஒரு கதைக்களத்தை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார், சிங்கா சார், என்றைக்குமே அவர் என்ன டைரக்டராக அவர் பேசவே மாட்டார். அவர் தம்பி நீ இப்படி இது பண்ணுப்பா இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து லைஃப் லெசன்ஸ் சொல்கிற ஒரு ஆளாக தான். ஒரு நாள் கூட ஏன் இப்படி லேட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஷூட்டுக்கு வந்து அவர் கேட்டதே இல்லை. தேங்க்யூ சார். நானும் எனக்கு அவர் ப்ரொடியூசராக பார்க்கறதும் இல்லை, ஒரு மென்டரா அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. என்கிட்ட அவர் பேசுறதுல லைஃப் இதுதான் சொல்லுது, நீ பண்ணு, ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்குது, அடுத்த படம் என்னன்றது எனக்கு லைஃப் லெசனாக தான் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மெயின் ஆக்டர்ஸ் வைபவ், திரும்ப சொன்ன மாதிரி எனக்கு எப்படி எனக்கு என்னன்னா இந்த கதையே இவங்க 3 பேரோட கெமிஸ்ட்ரி தான். அண்ட் அப்கோர்ஸ் சாரும். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி எப்படி இவங்க ஃபுல் ஆஃப் பண்ண போறாங்கன்னு பயம் இருந்துச்சு. ஆனால் டே ஒன்லி அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 4 பேருமே எனக்கு செட்டில் பார்க்கும்போது அங்கேயே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ இவங்க 4 பேரும் கரெக்டாக நான் எழுதின சின்ன ஷக்கில், ஜக்பர், சிவா அண்ட் சாருன்றது கரெக்டாக அந்த லேண்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் அரவிந்த் ஜானகிராமன் அவர் சின்ன சைட் பண்ணியிருக்காரு. நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில் அவர் நடித்தார் எனக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி நான் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணவங்க எல்லாருமே கூப்பிட்ருக்கேன். சாண்டி, ஸோ எல்லாருமே எனக்கு, ஏன்னா நான் யாருமே தெரியாத போது எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு தேங்க்யூ. அண்டு இபிஸ் முருகன் சார், த்ரூ அவுட் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆள். பட் ஆனால் கரெக்டான எங்களுக்கு நான் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் சில லொக்கேஷன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை நிறைய கொடுத்தாங்க. அந்த பப்பு வந்து நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த லொக்கேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ராஜேஷ் சார், நந்தகுமார் சார், தருண் சார், ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்டு அந்த மெயின் நான் இந்த கதையில் இந்த கதையில் நான் ஹீரோவாக, இந்த ப்ராஜெக்டில் நான் ஹீரோவாக பார்க்குறது பரத் தனசேகர் மியூசிக். ஸோ எனக்கு அவர் மியூசிக் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். அவர் ரோமியோட மியூசிக் டைரக்டர். அதுலேருந்தே அவர் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாகவே எனக்கு பழக்கம். இன்ஃபேக்ட் நாங்கள் வேற ஒரு கதைக்கெலாம் ஜாம் பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ மியூசிக்னு வரும்போது எனக்கு 200% கம்மி டைம் அவர்கிட்ட சார் ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்னாரு. நான் ஒரு 200% நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்பினோ அதே மாதிரி அவரை நம்பினேன். ஸோ அவரும் எனக்கு அவர் இப்படி பண்ணதில் எனக்கு எந்த ஒரு ஷாக்காகவும் ஃபீல் ஆகலை. ஏன்னா அவர் பண்ணுவார் எனக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஒரு 80% வச்சுருக்கோன்னா அது ஒரு 120க்கு எலிவேட் பண்ணது அவரோட மியூசிக் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். அண்டு இந்த படம் மம்மட்டியான் ஸ்டார்ஸ், இது டேக்அவேவாக நான் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்அவே கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஈஸி வாட்சாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஏன்டா பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் நம்பி பார்க்கலாம். அதுக்கு எங்கள் டீம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன். கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆஹாவோ இல்லைனாலும் டீசெண்டான வாட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது 100% ஷுர். இதை நீங்கள் தான் இதை எடுத்து எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும். குறைகளை சுட்டி காட்டுற மாதிரி நிறைகளையும் கொஞ்சம் சுட்டி காட்டி, எல்லாருமே ஃப்ரெஷ்ஷு, கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும், பட் நிறைகளை கொஞ்சம் சொல்லி இந்த ப்ராஜெக்டை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா இது எல்லாருக்குமே இதுதான் ஒரு விசிட்டிங் கார்டு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போகணும். ஸோ ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இந்த மம்மட்டியான் ஸ்டார்ஸை பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஸோ மம்மட்டியான் ஸ்டார்ஸ் நாங்கள் 2-3 டைட்டில்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னும் கனெக்டடாக, இது கொஞ்சம் ரூரல்லேருந்து வர பசங்க, ஸோ இன்னும் ரூரலாக கனெக்டடாக அப்படின்றது அது வந்து மம்மட்டியான் அப்படின்றது வந்து அங்கே இருக்க ஒரு தௌலத்தை ஒரு கெத்தான ஒரு ஆளை மம்மட்டியான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஊருக்குள்ளே கெத்தாக இருக்க பசங்க, ஊருக்குள்ளே கெத்தாக இருக்கிற ஒரு 3 ஸ்டார்ஸ், அதுதான் மம்மட்டியான் ஸ்டார்ஸ் அப்படின்ற டைட்டில் வச்சோம்.
ஸோ அந்த இப்போ ஜென்ரலாக ரொம்ப ஓடிடியில் இங்கிலீஷ்னு வருது. ஸோ இன்னும் நம்ம நேட்டிவிட்டியோட அந்த ரூட்டடாக ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மம்மட்டியான் எங்களுக்கும் சவுண்டிங்காக அது நல்லா இருந்துச்சு. மம்மட்டியான் ஸ்டார்ஸ் அப்படின்ற சவுண்டிங்காக நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த மம்மட்டியான் ஸ்டார்ஸ்க்கான ரீசன்.